இட்ஸ் Thursday மார்னிங். எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு காஃபி குடுத்துட்டு, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு வந்து தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, பயங்கரமா தூக்க முழிப்பு வந்துருச்சு. ஸோ, அதனால முழிச்சதோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. முட்டை வந்து எப்போவுமே வேக வைக்க மறந்துடுறேன். லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் வருது. ஸோ, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலையா அத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் லஞ்சுக்கு. அது கூட வந்துட்டு ஒயிட் குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் நெறைய போடுவேன். ஸோ, இன்றைக்கி உருளைக்கிழங்கு இருந்ததே இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணவே இல்ல. ஸோ, அதனால பம்ப்கின் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பம்ப்கின், கேரட் அது கூடயே வந்து சோயா சங்க்ஸ் போட்டு தான் இந்த ஒயிட் குருமா பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படியோ இருக்குமோன்னு நெனச்சேன். பட் சூப்பராவே இருந்தது. அந்த பம்ப்கினும் நல்லாவே இருந்தது. ஒரு விசில் போட்டாலே போதும் இதுக்கு. ரொம்பவே சூப்பரா வெந்துரும். ஏன்னா, அந்த மாரி வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதாட்டி. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. லஞ்சுக்கு இதுதான். ஸோ, எனக்கு வந்து லஞ்சுக்கு என்னென்னா பச்சை பயிறு, அதுக்கப்புறமா அ கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதில் பச்சை மிளகாயும் அது கூடயே வந்து சோம்பும் போட்டு, இஞ்சி போட்டுட்டு நல்லா அரைச்சு இன்ஸ்டண்ட்டாகவே இந்த தோசை ஊற்றிக்கலாம். ப்ரோட்டீன் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்க ஒரு தோசை. குழந்தைங்களுக்கு கம்பல்சரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அது கூடயே வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கேரட், அது கூடயே வந்து கேப்சிகம் எல்லாம் போட்டு, ஒரு முட்டையும் போட்டு நல்லா வந்துட்டு சாப்பரில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதை வந்து தோசைக்கல்ல ஊற்றிட்டேன். ஸோ, இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். 2 முட்டை கூட போடலாம். பட் எனக்கு என்னமோ நிறைய முட்டை போட்டால் பிடிக்காது. ஒரே ஒரு முட்டை போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். காலையில வந்துட்டு முட்டை வந்து வேக வைக்க மறந்துடுவேன் டெய்லி. பட் ஜூஸ் மறக்காம போட்டுருவேன். பட் இன்னைக்கு வந்து ஜூஸ்க்கு வந்து மறந்துட்டேன். ஸோ, ஜூஸையும் லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியா போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான். ஸோ, சப்பாத்தியும் போட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான்.